தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வை 13,89,000 பேர் எழுதுகின்றனர். இதுகுறித்து மதுரை, நெல்லை ஆகிய பகுதிகளிலிருந்து எமது செய்தியாளர்கள் செல்வராஜ் மற்றும் சல்மான் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். முதலில் சல்மானிடம் கேட்கலாம். வணக்கம் சல்மான், இன்று தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வானது நடைபெறுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. தமிழகம் முழுவதிலும் குரூப் 4 தேர்வு இன்று தொடங்கி நடைபெற உள்ளது. இன்னும் சற்று 9:30 மணிக்காக சரியாக அந்த தேர்வு தொடங்க உள்ள நிலையில் காலை 8:30 மணி முதலாகவே தேர்வர்கள் அந்தந்த தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 265 தேர்வு மையங்களில் 73,826 தேர்வர்கள் இந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள். இந்த தேர்வுகளை கண்காணிப்பதற்காக 72 மொபைல் யூனிட் என்று சொல்லக்கூடிய நகரும் குழுக்களும் அதேபோன்று 11 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டு அந்த தேர்வுகளை முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள். அதே போன்று 11 மாவட்ட கருவூலம் மூலமாக அந்தந்த தேர்வு மையங்களுக்கு அந்த குரூப் 4 தேர்வுக்கான மற்றும் வினா மற்றும் விடைத்தாள்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. மிகவும் பாதுகாப்பாக இந்த தேர்வுகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரைக்குமாக அந்தந்த தேர்வு மையங்களில் வரக்கூடிய தேர்வர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு தேர்வர்களும் அவர்களுடைய ஹால் டிக்கெட் மற்றும் ஆதார் மற்றும் புகைப்படம் மட்டும் எடுத்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டு சரியாக 9 மணிக்கு அவர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்ற பின்பாக அவர்களுக்கு OMR என்ற அந்த சீட் வழங்கப்பட்டது. OMR சீட் 9:15 மணிக்காக கொடுக்கப்பட்ட பின்பாக அங்குள்ள தேர்வு மையத்தில் உள்ள தேர்வர்கள் அந்த தேர்வு மைய அதிகாரி 2 பேர் கையெழுத்திட்ட பின்பாக சரியாக 9 மணிக்காக அந்த தேர்வானது தொடங்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் தான் இருக்கும். அந்த தேர்வு மையத்தை பொறுத்த மட்டிலும் காலை 9 மணிக்கு மேலாக வருகை தந்த தேர்வர்களுக்கு முழுவதுமாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு மையங்களை பொறுத்த மட்டிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு அது A பிளாக் B பிளாக் என்ற ஒரு கடைசி நேர குழப்பம் காரணமாக ஏராளமான தேர்வர்கள் அந்த 9 மணிக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர்கள் தேர்வு எழுத உள்ளே செல்ல முடியாமல் அவர்கள் தேர்வு எழுத முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த தேர்வு மையங்களுக்கு வெளியிலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. 9 மணிக்கு அவர்கள் வந்தாலும் கூட அவர்கள் நேரடியாக அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அனுமதிக்குமாறு கேட்ட நிலையிலும் கூட தேர்வர் அந்த 9 மணிக்கு மேல் யாரையும் அனுமதிக்க முடியாது என தேர்வு மைய அதிகாரிகள் தெரிவித்ததன் காரணமாக அவர்கள் தேர்வு மையத்தின் வெளியிலே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு தேர்வு மையங்களை மட்டும் பிரதானமான ஒரு குழப்பம் என்பது ஒரு தேர்வு மையத்தின் பெயர் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அதோடைய A பிளாக் B பிளாக் என அடுத்தடுத்த தூரங்களில் அது போன்ற ஒரு கட்டிடம் செயல்படுவதன் காரணமாக அவர்கள் வருகை தர தாமதமாகிறது. அதே போன்று அந்த ஹால் டிக்கெட்டில் தேர்வு நேரம் என்று குறிப்பிடப்படும் போது எப்போது உள்ளே வர வேண்டும் என்பதையும் மேலே அந்த ஹால் டிக்கெட்டிலே குறிப்பிட்டு விட்டால் அவர்கள் அந்த 8:30 மணிக்கு வருவார்கள். ஆனால் நிபந்தனைகளில் அந்த 8:30 மணிக்குள் வர வேண்டும் என குறிப்பிடுவதால் அதை ஏராளமான தேர்வர்கள் கவனிக்காமல் விடுவதன் காரணமாக தான் இதுபோன்று தேர்வு நேரத்தில் வருவதே தாமதமாகிறது. தற்பொழுது 9:30 மணி ஆக உள்ள நிலையில் அந்த தேர்வு எழுதுவதற்கான அலாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெல் அடிக்கக்கூடிய அந்த நேரமும் தொடங்கி தற்பொழுது அந்த தேர்வு எழுதுவதற்கான பணிகளும் தொடங்கிவிட்டது. 265 தேர்வு மையங்களிலும் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் ஒரு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஏற்கனவே அந்த உதவியாளர் யாரேனும் அந்த குரூப் தேர்வு எழுதும்போது தேர்வர்களுக்கு உதவியாளர் தேவை என்றால் அந்த உதவியாளர் மூலமாக தேர்வு எழுதுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 265 தேர்வு மையங்களில் காலை 8:30 மணி முதல் 9 மணிக்கு தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அந்த குரூப் 4 தேர்வானது தொடங்கி இருக்கிறது. தேர்வு மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோடு முழுவதும் CCTV கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. சல்மான் இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நெல்லையிலிருந்து செல்வராஜிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது TNPSC குரூப் 4 தேர்வானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. நெல்லையில் விவரங்கள் என்ன, விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக சார்லதா, TNPSC குரூப் 4 தேர்வு என்பது சற்று முன் துவங்கியுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 108 இடங்களில் 132 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் 36,011 பேர் இந்த தேர்வை எழுதுவதற்காக தற்போது துவங்கியுள்ளார்கள். இந்த பகுதியில் குறிப்பாக முழுவதுமாக அந்தந்த மையங்களில் ஒரு வீடியோகிராஃபர் என்பது அமைக்கப்பட்டு அவர்கள் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 11 உதவி ஆட்சியர் தலைமையில் 11 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன.
தாசில்தார் மற்றும் உதவி தாசில்தார் தலைமையில் 35 இயக்க குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக அந்தந்த பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய அந்த தேர்வு எழுதக்கூடியவர்கள் சரியாக 9 மணிக்கெல்லாம் அந்த மையத்திற்கு செல்ல வேண்டும் என டிஎன்பிசி நிர்வாகம் என்பது தெரிவித்த நிலையில 9 மணிக்கு சரியாக வந்தவர்கள் மட்டும் அந்தந்த மையங்களில் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பிறகு வரக்கூடிய நபர்கள் யாரும் அந்த மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் மின்சாரம் எதுவும் தடைபடாமல் இருப்பதற்காக மின்சாரத்துறை சார்பாக ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. என குறிப்பாக தேர்வு எழுதும் போது இது போன்ற எந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்தந்த பள்ளிகளுக்கு அருகிலேயே மின்சாரத்துறை அதிகாரிகளும் தங்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் அந்த எந்த மையங்களிலும் அதிகமான பேர் தேர்வு எழுதுகிறார்களோ அதற்கு ஏற்ப போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது திருநெல்வேலி டவுனில் உள்ள சாப்டர் மேல்நிலைப்பள்ளி தான் நாம் நிற்கிறோம். இந்த பள்ளியில் ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் கிட்டத்தட்ட 6 போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இங்கு நடமாடக்கூடிய மருத்துவமனை என்பது செயல்படக்கூடிய அந்த வாகனமும் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்வு எழுதும் போது அவர்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று சரியாக 9 மணி அளவில் அவர்களுக்கான வினாத்தாள் என்பது வழங்கப்பட்ட நிலையில் சற்று முன் 9:30 மணிக்கு என்பது இந்த தேர்வு என்பது துவங்கியது. இந்த தேர்வு பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 12:30 மணிக்கு பிறகு அவர்கள் தேர்வு முடிவடையும். குறிப்பாக எல்லா மையங்களிலும் மிக கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டுள்ளன. சரியாக 9 மணிக்கு வரக்கூடியவர்கள் நபர்களை மட்டும்தான் இங்கு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பிறகு வரக்கூடிய நபர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்கள் நேரடியாக இந்த தேர்வை எழுத முடியாது என அந்தந்த மையத்தில் உள்ள அந்த பொறுப்பு அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் தங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி மற்றும் காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்டவை நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது சற்று முன் இந்த தேர்வு என்பது துவங்கியுள்ளது. சாரலதா. மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து குரூப் 4 தேர்வு குறித்தான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ். நன்றி சல்மான்.